ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. சிவாய நமக. சிவாய நம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஏதுமில்லை என்று சொல்லி வைத்தார்கள் பெரியோர். எம்பெருமான் ஈசனார் எத்தனையோ திருவிளையாடல்களை நடத்தி தன்னை நம்பிய தன்மேல் பக்தி கொண்ட அடியார்களை 63 நாயன்மார்களாக உயர்த்தி, நாயன்மார்களை வணங்குவோர் தன்னை வணங்கியதாக அர்த்தம் என்கின்ற ஒரு அருமையான தத்துவத்தை நமக்கெல்லாம் போதித்தார். சிவபெருமான் எப்போதும் தன்னை நம்புகின்ற அடியார்களுக்கு சோதனைகளை கொடுத்தாலும் முடிவிலே அதனை சாதனையாக மாற்றி கொடுத்து அவர்களை உயர்த்துபவர் எம்பெருமான் ஈசன். நாளைய தினம் திருவாதிரை. இந்த வருடம் ஜனவரி 3ஆம் தேதி திருவாதிரை. இந்த திருவாதிரை விரதம் எப்படி இருப்பது, அதனை இருந்தால் வாழ்விலே என்ன விதமான அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் என்பதையெல்லாம் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய முன்வினை பயன்கள் எல்லாம் அருந்து நம் முன்னுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து ஈசனை நாம் எளிதாக அணுகுவதற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த ஆருத்ரா வழிபாடு. ஆருத்ரா தரிசனத்தன்று பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அதிகாலையிலே எழுந்து நீராடி நீரு பூசி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நெஞ்சிலே பதித்து ஓத வேண்டும். வீட்டிலே நெய்விளக்கேற்றி தெய்வ படங்களுக்கெல்லாம் பூ வைத்து நமக்கு தெரிந்த சிவஸ்துதிகளை எல்லாம் சொல்ல வேண்டும். சிவபுராணம் பாடலாம். பிரம்ம முராரி சுரார்ச்சித்த லிங்கம், இந்த லிங்காட்டகம் பாடலாம். இவற்றையெல்லாம் பாடி அதிகாலையிலே 1:30 மணி அளவிலே எம்பெருமான் ஈசனுக்கு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேகத்தை தவறாமல் காண வேண்டும். எல்லா சிவன் கோவில்களிலேயும் நடக்கும். கோவில்களிலே மிக மிக சிறப்பானதான சிதம்பரத்திலே இந்த ஆருத்ரா தரிசன வழிபாடு என்பது 10 நாட்கள் பிரம்மோற்சவமாக மிக மிக அற்புதமான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போது கூட எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் அந்த அங்கு நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் காண கண்கோடி வேண்டும். அத்துணை கூட்டம் எல்லோரும் மெய்யடியார்கள் எல்லாம் சிவபெருமானை சிவாய நம சிவாய நம என ஆடி பாடி துதித்து அந்த அற்புத தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதிலே எம்பெருமானுக்கு களியை நிவேதனம் செய்து அந்த களியை நாம் உண்ண வேண்டும். அன்று முழுவதும் வேறு எந்த விதமான உறவுகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த களியோடு சேர்த்து 7 காய்கறிகளை சேர்த்து செய்த காய்கறி குழம்பு செய்து அதனை இறைவனுக்கு படைத்து அதனைத்தான் நாம் உண்ண வேண்டும். அருகிலே இருக்கின்ற சிவாலயத்துக்கு அவசியம் செல்ல வேண்டும். அங்கு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளில் எல்லாம் கலந்து கொண்டு எம்பெருமான் ஈசனை மனதார வணங்க வேண்டும். உங்களுக்கு இல்லத்திலே ஏதேனும் தடைகள் இருக்கின்றதென்றால் அந்த தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும். திருமணத்தில் தடை, குழந்தை பேரிலே தடை, நல்ல வேலை கிடைப்பதிலே தடை, வெளிநாடு செல்கின்ற விசா விவகாரங்களிலே தடை, இப்படி உங்களுக்கு எந்த விதமான தடைகள் இருந்தாலும் இந்த திருவாதிரை நோன்பு என்பது அந்த தடைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு வளம் சேர்க்கின்ற அற்புதமான நோன்பு. இதனை மனதிலே கருத்திலே கொண்டு திருவாதிரை தன்று இந்த களியை மட்டும் உண்ண வேண்டும். வேறு எந்த விதமான உணவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எப்போதும் அன்றைய நாளிலே ஈசனை மனதிலே நினைத்து சிவாய நம என சிந்தித்திருக்க வேண்டும். மறுநாள் காலையிலே நீராடி ஈசனை வணங்கி ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் செய்து அதன் பிறகு நம்முடைய வழக்கமான உணவு வகைகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அசைவத்தை முற்றிலுமாக விலக்க வேண்டும். இந்த விரதத்தினுடைய மகிமை, இந்த விரதத்தை அனுஷ்டித்ததால் வியாக்கிரபாத முனிவருக்கு பார்க்கடலையே பரிசாக பெற்று உபமன்யு என்ற மகன் கிடைத்தான். கார்கோடகன் என்ற அந்த பாம்பு இந்த விரதத்தை அனுஷ்டித்ததால்
வானுலகம் செல்லும் பேறு பெற்றது. அதேபோல் ஒரு அந்தணர் இந்த விரதத்தை முறைப்படி அனுசரித்ததால் மனித உடலுடனேயே வானுலகம் செல்கின்ற அற்புதமான பேற்றை பெற்றார். சென்றதோடு மட்டுமல்ல, மீண்டும் அதே உடலோடு பூலோகம் திரும்புகின்ற பேரும் பெற்றார். இந்த ஆருத்ரா தரிசனம் செய்து இந்த ஆடல் வல்லானை வணங்கி நம்முடைய மனதிலே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றையெல்லாம் அறுத்து இருக்கின்ற போதே சிவனோடு ஐக்கியமாகின்ற ஒரு அருமையான ஒரு நிலையை நாம் பெறலாம். எப்போதுமே விரதங்கள் எல்லாம் நம்முடைய மூத்த முன்னோர் அதன்படி செய்து மிக சிறப்பான பலன்களை பெற்றிருக்கின்றார்கள். அதனை நாம் அவர்களுடைய வழியிலேயே சென்று இந்த விரதத்தை நாம் கடைபிடித்தால் நமக்கு மோட்சம் நிச்சயம். பிறவி இல்லா பெருவாழ்வு நாம் நிச்சயமாக பெறலாம். ஆகவே திருவாதிரை நோன்பு இருந்து ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்ற அந்த கோஷத்தை வாய்விட்டு சொல்லி அந்த ஆடல் வல்லானை பாடி துதித்து வாழ்விலே எல்லா விதமான வளமும் நலமும் பெறுவோம். தில்லையம்பல நடராஜா என அந்த நடராஜ பெருமானை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.